வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு படி மாவு அள்ளி போட்டுங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிடுங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. ஒரு பாத்திரத்தில் கடலப்பருப்பை போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடுங்க. கடலப்பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ கடலப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். அரை மணி நேரம் ஆகிடுச்சி, நல்லா வெந்திருக்கும். தட்டி வச்சுருக்க வெல்லத்தை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிங்க. வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கும். அதோட ஏலக்காய் ஒரு 3 தட்டி எடுத்து வச்சுங்க. அதோட ஏலக்காவை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு துருவி தேங்காய் முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுருங்க. தேங்காவை அதோடு ஆட் பண்ணிவிடுங்க. கடலப்பருப்போட 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா 3மே நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். ஒரு இட்லி கொத்தில் நம்ம முறுக்குக்கு எப்படி புளிவோமோ அதே மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளிஞ்சு முடிச்சாச்சு. நான் இப்போ இதை எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நான் எடுத்து வேக வச்சுட்டேன். அதை நல்லா உதிரியாக நல்லா பொலன்னு ஆகிற அளவுக்கு பிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. நான் பிசைஞ்சு விட்ற மாதிரியே அதே மாதிரி பொலன்னு புட்டு அதை தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. நல்லா ஆற விட்டிங்கன்னா சீக்கிரத்தில் பொலன்னு ஆகிடும். இப்போ பொலன்னு புட்டு வச்சுருக்கிறத கடலப்பருப்போட வெந்துக்கிட்டு இருக்க கடலப்பருப்போட சேர்த்து ஆட் பண்ணிங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சி பால் கொழுக்கட்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.